ஸ்ரீ குருப்பியோ நம. எல்லாரும் நமஸ்காரம். இந்த விஸ்வாபர்ஷு வருஷத்தில் வருகின்ற மாசி மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, மார்ச் 3ஆம் தேதி 2026 வருஷம் கிரஸ்தோதய சந்திர கிரகணம் அப்படின்னு கிரகணம் வர்றது. அந்த கிரகணத்தில் எல்லாரும் தன்னுடைய கருத்தை கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் எல்லாருமே சொல்லிட்டார். இந்த எங்கிட்ட உள்ளவா எல்லாருக்கும் நான் என்னோடய பர்சனலாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை போடுறேன். தர்ப்பணம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னால் அவசியம் பண்ணணும். இதோட வீடியோ முடிச்சுக்கிறவா முடிச்சுக்குங்க. இதனுடைய விரிவாக்கம் கேட்கணும்னு நினைக்கிறா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தர்ப்பணம் அவசியம் செய்யணும். என்னம்மா சாயங்கால வேலையில் கிரகணம் முடிக்கிறது, சூரியன் வேறு இருக்குது, எப்படி சந்திரனை தட்டம் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய இந்திய டைம் படி மத்தியானம் 3:20க்கு சந்திர கிரகணமானது பிடிக்கிறது, 5:03க்கு மத்தியமமாகிறது, மாலை 6:47 மணிக்கு கிரகணம் விட்டுடுறது, மோட்சம் ஆயிடுறது. சரி, எப்படி மாமா இது ஃபுல்லாக பகலாக இருக்குது, இதில் சந்திரனே தெரியாதே, அப்புறம் எப்படி நீங்கள் கிரகணம் பண்ணணும்னு சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்டால், சாயந்தரம் 6:05 6:10க்கு மேலே சூரிய அஸ்தமனம் ஆயிடுறது. அப்போது நம்ம திருவாரூர் மாவட்டம் நாகப்பட்டினம் மாவட்டம் டைம் படி 6:15க்கு மேலே சந்திரன் தெரிய ஆரம்பிச்சுடுறது. 6:47க்கு கிரகணம் பூர்த்தி ஆயிடுறது. ஸோ இந்த இடைப்பட்ட 22-23 நிமிடங்கள் புண்ணிய காலம். சந்திர கிரகணம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4-5 அமாவாசை தர்ப்பணத்துக்கு சமம். ரொம்ப வசதி. அதனால் சாயங்காலம் ஒரு 6 மணி போல் தர்ப்பணம் பண்ணுறவா எல்லாரும் ஸ்நானம் பண்ணிவிட்டு தர்ப்பணத்துக்கு உண்டான சாமான்கள்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு 6:20 மணிக்கு மேலே சங்கல்பம் பண்ணிட்டு தர்ப்பணம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், தர்ப்பணம் பண்ணுறதுக்குள்ளேயே கிரகணம் மோட்சம் ஆயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டால், சங்கல்பமாக அந்த புண்ணிய காலத்தை உத்தேசித்து நான் தர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுறதே மிகப்பெரியான வசதி. அதுக்காக நான் 6:40க்கு சங்கல்பம் பண்ணுங்கிறது தப்பு. இந்த 20 நிமிஷத்தை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு 6:20க்கு நம்ம சங்கல்பத்தை ஆரம்பித்து 6:47 6:50 7 மணி ஆனாலும் பரவாயில்ல தர்ப்பணத்துக்கு இந்த இதை அனுஷ்டித்து சந்திரகிரகண தர்ப்பணத்தை அவசியம் செஞ்சு நம்ம சந்திரனுடைய பிரசாதத்தையும் நம்ம முன்னோர்கள் பிதர்களுடைய பிரசாதத்தையும் அவருடைய ஆசீர்வாதத்தையும் பெற்றுண்டு எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு மகாபரிவாலையும் சுவாமியையும் பிரார்த்திச்சுக்கிறேன். அவசியம் எல்லாரும் தர்ப்பணம் பண்ணுங்க. நமஸ்காரம்.